அடி செருப்பால நாயே, யாரை பார்த்து விசில் அடிக்கிறீங்க? உன்னை பார்த்தா விசில் அடிச்சோம் பெரிய உலகளுக்கு நினைப்பு. என்னடா பண்றீங்க? மேடம் சாரி மேடம், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்னடா பிரச்சனை? படிக்கிற வயசுல பொறுக்கி தானே பண்ணி சுத்திட்டு இருக்கீங்க. நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? நாங்கள் என்ன பண்ண உனக்கு என்ன? நல்லா என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கணும். நான் கூட சேராதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏய் நீ வாடா, உங்க அண்ணன் கிடக்குற பூமர் மாதிரி பேசி. ஏய் சாமி கைதான். ஏண்டா இன்னும் 10 நாள் எக்ஸாம் வரப்போகுது, பொறுக்கி பசங்க சுத்திட்டு இருக்கீங்க. டேய் உங்க அப்பா எவ்வளவு சம்பளங்கிறாரு? அதெல்லாம் தெரியாது. உங்க அப்பா அம்மா உன்னை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா தெரியாதா? இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ ஸ்கூலுக்கு போகாம கட்டடிச்சு சுத்திட்டு இருக்க, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவேன். ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா காலேஜ் படிக்க முடியாது, காலேஜ் படிக்கிறதுனா உனக்கு டிகிரி கிடைக்காது, டிகிரியில் நான் உன்னை எவனும் வேலைக்கு கூட எடுத்துக்க மாட்டான், எங்கேயாச்சும் கூலி வேலைக்கு போக வேண்டியதுதான். மாசம் மாசம் சம்பளம் பத்தாம கடன் வாங்கிய வாழ்க்கை அழிஞ்சுருண்டா. இப்படி ஆகணுமாடா? இங்க பாடுறா, பொண்ணுங்களை கலாய்க்கிறதெல்லாம் கெத்து கிடையாதுடா. நாளைக்குள்ள அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. ஒரு பொண்ணை கிண்டல் பண்றதை விட கேவலமான விஷயம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. டேய் உன்னை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு மோசமா இருந்தாலும் நீ கரெக்டா இருக்கணும், புரியுதா? இப்பதான் பண்ண மாட்டேன். இங்க பாருடா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல படிப்பு மட்டும்தான் முக்கியம், மற்றதெல்லாம் சும்மாடா. நீ இன்டர்வியூக்கு போனீங்கன்னா என்ன படிச்சிருக்கேன்னு தான் கேட்பாங்க, எத்தனை பொண்ணை கலாய்ச்சிருக்கேன்லாம் கேட்க மாட்டாங்க. படிப்பு மட்டும்தான் உனக்கு மரியாதையும் கொடுக்கும், சோறும் போடும், புரியுதா? நான் என்ன மாத்திக்கிறேண்ணா. படிச்சு என்ன போனோம்னு விளையாட்டுத்தனமாக இருந்துச்சுண்ணே. எனக்கு இப்போ தான் புரியுது. படிச்சிருந்தேன். டேய் நான் உன்னை அடிச்சிட்டேனேன்னு எதுவும் மனசில் வச்சுக்காதடா. இப்படியே விட்டா நீ கெட்டு போயிடுவேன் தாண்டா உன்னை அடிச்சிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிமையாவது ஸ்கூல்லாம் கட்டடிக்காமல் ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பாருங்களா. இனிமையாவது திருந்துவீங்கன்னு நம்புகிறேன். நான் தானே உங்க அண்ணன் சொன்னது கரெக்டு தான் மச்சி. சார் ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க சார், எப்படியாவது லோன் பணத்தை கட்டிடுறேன் சார். அடம் பிடிக்காதீங்க ஷான். லோன் கட்ட முடியலன்னா எதுக்கு லோன் வாங்குறீங்க? வீட்டோட பத்திரத்தை வச்சு தானே லோன் வாங்குனீங்க. தம்பி பார்த்து எடுத்துட்டு போப்பா. நீ பாருங்க ஷான், உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. ஐ எம் வெரி சாரி. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த வீடு இனிமேல் பேங்கோடது. அழுகாதீங்க ப்ளீஸ். எங்கள் அப்பா இந்த வீடை கஷ்டப்பட்டு கட்டினாருடி. அவரோட ஞாபகமாக என்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் இது மட்டும்தான். பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய லாஸ் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் தோத்துட்டேன் மலர். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த வீட்டை நம்ம திருப்பி வாங்கிடலாம். நீங்க வேணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசியே ரொம்ப நாள் ஆகுது. இப்போ திடீர்னு ஹெல்ப்னு மட்டும் போய் நின்னா ஒரு மாதிரி தப்பாக நினைக்க மாட்டாங்களா? எனக்காக ஒரு டைம் நீங்க ஹெல்ப் கேட்டு பாருங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்குற அளவுக்கு காசுலாம் என்கிட்ட இல்லை. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இந்த பிஸ்னஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவே பணக்காரர்கள் ஆகலான்னு ஆசைப்பட்டீங்களோ? என்றைக்குமே நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது, புரியுதா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்ல. நிவாஷன் போலாம். நான் மன்னிச்சிருடி, உன்னையும் சேர்த்து இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். இனிமேல் நான் யார்கிட்டையும் காசு கொடுங்கன்னு வீட்டு மேலே போய் நிற்க மாட்டேன். நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இங்க பாருங்க, உங்களை சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பீங்க. வாங்க ஷான், என்ன டிப்டாப்பாக கிளம்பி வந்திருக்கீங்க? சார் என் வீட்டு திரும்ப வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் சார். அப்படியா? அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் பெனால்ட்டி எல்லாத்தையும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே சார். நல்ல வேலை, இன்னும் 2 நாள் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா வீட்டை ஏலத்துக்கு விட்டுருப்போம். எப்படி ஷான், என்னால் நம்பவே முடியல. எல்லாம் ஒய்ஃப்னால தான் சார், அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ காசு சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அவர் கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு நாங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கோம். இதில் நான் எதுவும் பெருசாக பண்ணிடல. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஷான், இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சிங்கிள் பேமெண்ட்னா ப்ராசஸ் பண்ணிடலாம், நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாம் வீட்டை.
தேங்க்ஸ் சார். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க சார். பாருடா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஆச்சே. சென்னையில் 8 பிரான்ச் இருக்கு தெரியுமா? சார் அந்த கடை எங்களோட தான் சார். வாவ், என்ன ஷாக் மேலே ஷாக் தரீங்க. மனுஷன் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தன்னம்பிக்கையும் உழைப்பு இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடலாங்கிறதுக்கு நீங்கள் 2 பேரும் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கீங்க போலயே. தன்னம்பிக்கையும் உழைப்பு மட்டும் பத்தாது சார், எங்களை மாதிரி சப்போர்ட்டிவான ஒய்ஃபும் வேணும். எங்க வரும்போது பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க, எங்கங்க பணம்? பேக்ல வச்சிருந்த பணத்தை காணோமா? என்னங்க சொல்றீங்க? பணத்தை காணுமா? வேலை சார், வண்டியில் கிளச் பிளேட் போயிடுச்சு சார், புதுசாக தான் மாற்றணும். அப்படியா? எவ்வளோ நேரம் ஆகும்? தெரில சார், போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்தால் சார் மாற்றணும். நீங்கள் போயிட்டு சாயந்தரம் வாங்க, நான் மாற்றி வச்சிடுறேன். சரிப்பா. வண்டியோட முன்பையில தான் என் பணத்தை வச்சிருந்தேன். ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? யாராவது 50,000 பணத்தை பைக் கவர்ல வைப்பாங்களா? அந்த மெக்கானிக் ஷாப்ல யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சேச்சே, அந்த தம்பியெல்லாம் அப்படி பண்ண மாட்டாமா. எனக்கு அந்த தம்பியை நல்லா தெரியும், அவன் ரொம்ப நல்லவன். நீங்க எதுவும் பேசாம முதல்ல வாங்க, அந்த மெக்கானிக் ஷாப்ல போய் பார்க்கலாம். நான் தான் சொன்னேன்ல, இப்ப பாருங்க, பணத்தை அவன் தான் எடுத்துட்டு போயிருக்கான். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எனக்கு தெரிஞ்சு இந்த பணத்தை அவன் தான் எடுத்துட்டு போயிருக்கணும். வாங்க முதல்ல போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எங்க பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே பணத்தை இவன் தான் எடுத்துட்டு போயிருக்கான். மேடம், நான் ஒன்றும் உங்கள் பணத்தை தான் திருடல. ஏய், மாட்டிக்கிட்டு நடிக்காத. அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே, நீதான் பணத்தை திருடிட்டு போயிருப்பேன்னு. தம்பி, என்னப்பா இது? ஏங்க இவங்கிட்ட என்ன பேச்சு? வாங்க இவனை பிடிச்சி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சார், நான் ஒன்றும் உங்கள் பணத்தெல்லாம் திருடல சார். நீங்கள் பணத்தை வண்டி கவர்லேயே வச்சுட்டு போயிட்டீங்க. அது எடுத்து கொடுக்கலாம் தான் சார் வந்தேன். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே ஆட்டோ ஏறி போயிட்டீங்க. எவ்வளோ நேரம் ஆட்டோ பின்னாடியே ஓடி வந்து உங்களுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு தான் கேட்கவே இல்லை சார். சரி, நீங்கள் எப்படியோ வண்டி எடுக்க திருப்பி வரணும் தான் பணத்தை பத்திரமா எடுத்து வைக்கலான்னு வந்தேன். அதுக்குள்ளே மேடம் என்னன்னா என்னை திருடன்லாம் சொல்லிட்டாங்க. மேடம், நான் இந்த வேலை செய்கிறேன், பார்க்க எப்படி இருக்கிறதுனால நீங்கள் என்னை திருடன் முடிவு பண்ணிடுவீங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு மேடம் ஒருத்தனோட தோட்டத்தை வச்சு அவன் செய்கிற வேலையை வச்சு அவன் இப்படி தான் முடிவு பண்ணிட்டு இருப்பீங்க? இங்கே பாருங்க, நான் நல்லா வேலை செய்கிறேன், அதுக்கான ஊழியம் எனக்கு கிடைக்குது. மற்றபடி உங்கள் பணம்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. பிடிங்க. பாத்தியா மலர், அந்த பையன் நினைச்சிருந்தா அந்த காசை எப்பயோ திருடிட்டு போயிருக்கலாம். ஆனா அவன் வேலைக்கு உண்மையா இருந்திருக்கான். உன் பேச்சை கேட்டு அவன் தப்பா நினைச்சிட்டேன். தம்பி, என்னை மன்னிச்சிருப்பா. சாரிப்பா, நான் தெரியாம அப்படி பேசிட்டேன். என்ன மேடம் கையில தண்ணி பாட்டிலோட நின்று இருக்கீங்க? நீ குடுக்குற பால் தண்ணி மாதிரி தானே இருக்கு. மேடம், நான் கொடுக்குற பால்ல தண்ணி கலக்குறேன்னு சொல்றீங்களா? ஆமா, உங்களுக்கு நான் சுத்தமான மாட்டுப்பால் தான் கொடுக்குறேன், இல்ல தண்ணியெல்லாம் கலக்குறது இல்லை மேடம். நீ பால்ல தண்ணி ஊத்துறத வேற யாராவது வந்து சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். நானே 2 கண்ணால பார்த்தேன். மேடம், இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு சுத்தமான மாட்டுப்பால் தான் தரேன், இல்ல தண்ணி கலக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை மேடம். ஏண்டா, சுத்தமான பசுமாட்டு பால்னு சொல்லிட்டு அதுல தண்ணி கலந்த லாபம் பாக்குறீங்களே, இப்படிலாம் பண்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? பசும்பால் உடம்புக்கு நல்லதுன்றதுனாலதான் நாங்க எல்லாரும் உங்ககிட்ட வாங்குறோம். குழந்தைங்க கூட அதான் குடிக்கிறாங்க. இப்படி நீங்க அதை தண்ணி ஊத்தும் போது அதுல என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும்? இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசு வருது? மேடம், எங்க வீட்லயும் தான் மேடம் பசங்க இருக்காங்க, நாங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண போறோம்? ஏய், ஒரு நிமிஷம் நிப்பாட்டு வண்டிய. டேய் ஜான், இது நம்ம வீட்டுல பால் ஊத்துறவர் தானே? ஆமாக்கா. என்னக்கா பால் ஊத்துற பட்டில தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க? இரு, நான் அவனை நாக்க பிடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டு வரேன். அக்கா, இப்ப வேணாம், சாயங்காலம் நம்ம வீட்டுல பால் ஊத்த வருவாங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம். அதுவும் சரிதான். சரி, நீ இங்கே இரு, நான் போய் வேலையை முடிச்சுட்டு வந்தேன். சரிக்கா. என்ன இப்போ பால்ல தண்ணி ஊத்தலன்னு சொல்ல போறியா, இல்ல என்ன பொய் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? நான் என் 2 கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் நீ பொய் சொல்ற அப்படின்னா சரி, உன் பால் டெஸ்ட் கொடுக்கலாம். டே ஜான், இப்பவும் இவன் பால்ல தண்ணி ஊத்தலன்னு பொய் சொல்லிட்டு இருக்கான். நம்ம தானே கண்ணால பார்த்தோம். அக்கா இல்லக்கா, அவர் தண்ணி ஊத்தலக்கா. என்ன சொல்ற? ஆமாக்கா, அவர் பால்ல தண்ணி கலக்கல.
வர போய் தப்பா நினச்சிட்டோமே. மேடம், பால் ஊற்றுற பாட்டில் டெய்லி கழுவுலன்னா ஸ்மெல் வரும் மேடம். அதனால தான் உங்ககிட்ட வாங்கிட்டு போன உடனே தண்ணி ஊற்றி கழுவுறோம். நான் பாட்டிலில் பால் கொடுக்கறதுனால தானே மேடம் நான் இதில் தண்ணி கலக்கிறேன்னா என்கிட்ட சந்தேகப்படுறீங்க. இதுவே உங்களுக்கு பாக்கெட் பால் கொடுத்தா அதெல்லாம் சுத்தமான பால் நினச்சி நீங்களே வாங்கிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா மேடம் அது சுத்தமான தண்ணி கலக்காத பால் தான். நான் அந்த பாலை விட நாங்கள் கொடுக்குற பாலோட ரேட் தான் மேடம் கம்மி. ஆனால் என்ன மாதிரி சொந்த பசுமாடு வச்சு பால் கொடுக்குறவங்க தான் மேடம் நீங்களாம் சந்தேக பார்வையோட பார்க்குறீங்க. நான் உங்களுக்கு பால்லாம் தரமாட்டேன் மேடம். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வாங்கிக்கோங்க. ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மொபைல் ஏதாச்சும் பிரச்சனை ஏன்ட்டு எடுத்து வர வேண்டியது தானே? யாருனே தெரியாத ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து இப்போ பாரு உன் ஒய்ஃபோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணிட்டாங்க. டேய், நாங்கள் இப்படிலாம் நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைடா. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. மேடம் உங்கள் ஃபோன் பாஸ்வேர்ட் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க மேடம். கொடுங்க. இதுதான் பாஸ்வேர்ட். ஓகே மேடம். ஏம்மா, மொபைலை சர்வீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உன் பர்சனலாக டீட்டெயில்ஸாக டெலீட் பண்ணிட்டு கொடுக்கணும்னு அறிவு இல்லையா? எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாதுண்ணா. இப்போ எதுவுமே பண்ண முடியாதா? நீ பாருமா, அடுத்த வாட்டி இந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் போய் ரிப்பேர் மோடுன்னு ஒன்று இருக்கும். அதை ஆக்சஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போய் சர்வீஸ் கொடுங்க. என்னடா சொல்கிற? அப்போல்லாம் நம்ம ஃபோனில் ஒரு ஆப்ஷன் இருக்கா என்ன? ஆமாடா, ஒரு பிராண்டுக்கும் ஒரு மாதிரி மாறும். இப்போ சாம்சங் எடுத்துக்கிட்டேன்னு வையேன், அதில் மெயின்டெனன்ஸ் மோடுன்னு இருக்குது. ரெட்மி, OnePlus, விவோ, ஓப்போ இந்த மாதிரி மொபைலெல்லாம் ரிப்பேர் மோடுன்னு இருக்குது. இப்படி பண்ணால் நம்மளோட எந்த ப்ரைவேட் டீட்டெயில்ஸையும் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. சரி, இப்போ நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணோம். ஐஃபோனால அதே ப்ரொசீஜர் தான்டா. நீ ஐஃபோனில் போய் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அதில் ஆக்சசிபிலிட்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணா அதில் அசெட்டிவ் மெயின்டெனன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீ கிளிக் பண்ணி கேமரா மட்டும் எனேபிள் பண்ணிட்டேன்னு வையேன், உன் கேமராவை அவங்க ஆக்சஸே பண்ண முடியாது. ஒருவேளை உங்களுக்கு கேமராவில் தான் பிரச்சனைனா அதை மட்டும் எனேபிள் பண்ணி கொடுத்தேன்னு வையன், அவங்களால ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும். மற்றபடி உங்கள் ப்ரைவேட் டீட்டெயில்ஸ் எதுவுமே அவங்களால நோண்ட முடியாது. சரிடா, இப்போ நம்ம மொபைலில் இந்த மாதிரி வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லைன்னா என்னடா பண்ணுறது? ஒன்றும் இல்லைடா, உன் ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாவும் பேக்கப் எடுத்துகிட்டு ஃபோனை ரீசெட் அடிச்சுட்டு அப்புறம் உன் ஃபோனை சர்வீஸ் கொடு. நம்ம சேஃப்டி தான்டா முக்கியம். சில டைம்லலாம் நம்ம ஃபோனோட பேட்டரியை மாற்றுறேன், கேமராவை மாற்றுறேன், டிஸ்பிளேவை மாற்றுறேன்னு உள்ளே இருக்கிற நல்லா இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெளில வித்துறாங்கடா. இது வச்சு அவங்க நல்லா காசும் பார்த்துட்றாங்க. டேய், இவ்வளோ ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு, அப்புறம் எந்த நம்பிக்கையிலடா நாங்களாம் மொபைலை சர்வீஸ் கொடுக்குறது? இதுக்கு வேறு வழியே இல்லையா? இருக்குடா, நீ இந்த மாதிரி சின்ன சின்ன சர்வீஸ் சென்டர்லாம் உன் ஃபோனே கொடுக்காத. அப்படியே கொடுத்தாலும் அந்த சர்வீஸ் சென்டர் ஆத்தரைஸ்டான்னு பார்த்துட்டு கொடு. அப்படியே உன்னால் முடியலையா, உன் ஃபோன் என்ன பிராண்டுன்னு பார்த்து அந்த சர்வீஸ் சென்டரில் எடுத்து போய் சர்வீஸ் கொடுறா. இங்கே எல்லாருமே தப்பானவங்கன்னு சொல்ல, ஆனால் தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த பிரைவேட் டீடைல்ஸ்லாம் எடுத்ததுக்கு அவங்க மேலே எதுவுமே ஆக்ஷன் எடுக்க முடியாதா? இருக்குமா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி நான் ஃபோனை சர்வீஸ் கொடுத்தேன், என் பர்மிஷனே இல்லாமல் இல்லீகலாக என் ப்ரைவேட் ஃபோட்டோலாம் ஆக்சஸ் பண்ணிட்டான்னு சொல்லி அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். சரிடா, சரி, நாங்கள் அப்போ அதுக்கான வேலையை பார்க்குறோம்டா. சரிடா, அடுத்த வாட்டியாச்சும் உன் ஃபோனை சர்வீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கொடு. தம்பி, அக்கா வீட்டு விசேஷத்துக்கு நல்லபடியாக சீர்லாம் செஞ்சிடணும்டா. சரிம்மா, என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை நல்லா செஞ்சிடறேம்மா. நீ பர்றா, கடனை உடனே வாங்கியாச்சும் நல்லா சிறப்பாக செய்யணும் சீரை. இல்லைன்னா மாப்பிள்ளை நம்மளை பற்றி என்ன நினைப்பாரு சொல்லி பார்க்கலாம். சரிம்மா, ஒரு அரை பவுன் நகை, ஒரு 20,000 ரொக்கம் செஞ்சிடலாம். ஏய், என்னடா பேசுகிற? அரசவர நகை 20,000 ரொக்கமா? ஏய், 2 சவர நகை 50,000 ரூபாய் ரொக்கம் வை. இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டில் ஏற்கனவே நம்மளை ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, அசிங்கமாக போயிடும். அம்மா, என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை தான்மா செய்ய முடியும். இங்கே பாரு, சிக்கனம் பண்ணுறேன்னு என் மானத்தை கெடுத்து வாங்கிடாதப்பா. என்ன பண்ண போகிறானோ. ஏங்க, இந்த சாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்குடி. அப்போ நான் ஆர்டர் போட்டுட்டா? ஏய், என்ன விளையாடுறியா? 5,000 ரூபா போட்டுக்கிட்டே அந்த சாரி ஆர்டர் பண்ணலாமான்னு கேட்டுருக்க. ஏங்க, நான் கேட்ட ஒரு சாரி கூட உங்களால வாங்கி தர முடியாதா? ஏய், சாரினா ஒரு 1,000-2,000 வாங்கினா பரவாயில்ல, 5,000 ரூபா போட்டிருக்கு. இது மாச கடைசி வேற, என்னால் வாங்கி தர முடியாது. இங்க பாருங்க, எனக்கு இப்போ நீங்க சாரி வாங்கி தர முடியுமா முடியாதா? முடியாதுடி. இப்போ இந்த சாரி மட்டும் எனக்கு வாங்கி தரல, என்கிட்ட பேசவே பேசாதீங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். டே அர்ஜுன், நாளைக்கு தாண்டா அக்கா வீட்டு விசேஷம். என்ன பண்ண போற?
அம்மா நம்மளால என்ன முடியுதோ அதை செய்யறேம்மா. ஏங்க நேத்து நான் சாரி கேட்டேன்ல, இப்போ உங்களால வாங்கி தர முடியுமா முடியாதா? டேய், நாளைக்கு விசேஷத்துக்கு சீர் செய்வியா மாட்டியா? குடும்பத்துக்காக ஒன்றும் செய்ய முடியலன்னா அப்புறம் எதுக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்க? 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் சம்பளம் கம்மியா இருக்குன்றது பிரச்சனையா, இல்லை நீங்க கேட்டதை செய்ய முடியலன்றது பிரச்சனையா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். ஒரு மனுஷன் இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வர, அதுக்குள்ள அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டே இருக்கீங்க. அம்மா நம்ம நிலைமை என்னன்றது தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? வீடு லோன்ல இருக்குமா, மாசம் மாசம் இவ்வளவு பொருள் இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்கு. இப்போ வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அது இல்லடா, அது வந்து ஏம்மா நான் தெரியாம தான் கேட்குறேன். உன் பொண்ணுக்கு சீர் செய்யணும்னு சொன்னல, அது உன் பையனால செய்ய முடியுமான்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியா? கடன் வாங்கியாச்சு செய்ய சொல்ற, உன் பொண்ணுக்கு சீர் செய்யணும்னா நான் கடன்காரணும்? ஏன் சாரா, ரொம்ப தெரியாம தான் கேட்குறேன். நீ கேட்ட பொருள் ஏதாச்சும் நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா? மாசம் கடைசி ஆயிடுச்சு, நீ தேவைக்கு வாங்கினா பரவாயில்ல, ஆடம்பரத்துக்கு வாங்குற, எப்படி வாங்கி தர முடியும்? எங்க நான் அப்படி எதுவும் நினைச்சு நான் கேட்கல. நீங்க எதுவும் பேசலாம், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இந்த காசு மட்டும் இல்லைன்னு வையேன், நான் உங்களுக்கு புள்ள இல்ல, உனக்கு நான் புருஷன் இல்ல. எல்லாம் இந்த காசுக்காக தானே. நாங்க வச்சுக்கங்க, இதை வச்சு உங்க பொண்ணுக்கு சீர் செய்ய, நீ உங்க புடிச்ச புடவை வாங்க, என்ன விடு. டேய், என்னடா இப்படிலாம் பேசுற? இருந்தாலும் நீ என் புள்ள தானடா. சாரிங்க, நீங்க இப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சா நாங்க எதுவும் கேட்டிருக்க மாட்டோம். அம்மா என்னால முடியலம்மா. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கலாம். என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உங்களை நல்லா பாத்துக்கிறேன். சாரிடா அர்ஜுன், இனிமே அம்மா உன்னை தொல்லை பண்ணவே மாட்டேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை நடத்திக்கலாம். அது ஏண்டி, இப்போ நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க. உங்கள் அண்ணன் ரொம்ப பிஸ்னஸில் லாஸ் ஆகி கஷ்டப்படுறான். புருஷன்கிட்ட சொல்லி கொஞ்சம் உதவி செய்ய சொல்லக்கூடாதா? அம்மா நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா இதுல நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது. அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை நான் கேட்கணும். அதுவும் இல்லாம அவர் என்ன சொல்றாரோ அதுதான் என் முடிவும். ஏன் நீ சொன்னா அவங்க புருஷன் கேட்க மாட்டாரா? அதெல்லாம் கேட்பாருமா, ஆனா பண்ணுவாரான்னு கேட்டா எனக்கு தெரியாது. அது சரி, நீ உன் புருஷன் சொல்றதானே கேட்ப. அம்மா நான் தெரியாம தான் கேட்குறேன். ஏன் உன் புருஷன் அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு அண்ணன் தம்பிங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வாரா? ஏன் உன் அண்ணன் தம்பிங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உதவி செய்ய மாட்டாரா? இதுதான் எல்லாத்துக்கும் அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையை பொம்பு மாடு மாதிரி ஆட்டுறல்ல. இப்பவும் இதை போய் சொல்லு போ. போதுமா, கொஞ்சம் வாயை மூடுறியா? என்னாச்சு? என்னாச்சு? நீ இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கியா, அதுவும் இல்லாம நடுத்தெருவுக்கு வந்துட்டியான். அதான் என் புருஷன் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா. ஏன் கேட்டதுல என்ன தப்பு? நீ கேட்டதே தப்புதாம்மா. உன் பையனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பேசுறியே, அன்னைக்கு நாங்க கஷ்டப்படும் போது உன் பையன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணானா? ஏன்னா அன்னைக்கு உன் பையன் பர்த்டேக்கு நாங்க வந்தோமே, அப்போ உன் பொண்டாட்டி என் பொண்ணு ஒரு பீஸ் கேக் எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னாங்க. அப்ப எங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அன்னைக்கு என் புருஷன் கஷ்டத்துல இருக்காருன்னு உன்கிட்ட வந்து உன் கம்பெனில வேக்கன்சி இருக்கான்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வேலை கிடைச்சா பெரிய விஷயம்னு சொல்லி அசிங்கப்படுத்தினியே, ஞாபகம் இல்ல? சாரா, இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இவங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னாதான் புரியும். இப்ப கூட பாருங்க, என் அண்ணன் பொண்டாட்டி இங்க வரல, ஏன்னா அவங்களுக்கு வரட்ட கௌரவம். அதான் அன்னைக்கு நாங்க கஷ்டப்படும் போது எங்களை ஒரு மனுஷனா கூட நீங்க 2 பேரும் பார்க்கல. இன்னைக்கு நாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோன்னு வந்து சொந்தம் கொண்டாடுறீங்களா? ஏமா என்னையும் உன் வயிற்றுல தானமா பெத்த, அப்புறம் ஏமா இந்த பாகுபாடு? சாரா போதும், நிறுத்து. அவங்க நமக்கு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், இப்போ அதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது. அப்படி சொல்லி காட்டினா அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இல்லை மச்சான், அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே. நான் அவங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். புரியுது மச்சான், என்னை மன்னிச்சிருங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். நம்ம நல்லவங்களாம் கெட்டவங்களா இருக்கோன்றது நம்ம கிட்ட இருக்கிற காசு தான் முடிவு பண்ணுது. நான் உங்களை அந்த மாதிரி எதுவும் நினைக்கல. நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். எந்த உதவினாலும் என்கிட்ட கேளுங்க மச்சான், நான் பண்ணுறேன். ரொம்ப நன்றி மச்சான். ஷான், உங்க அப்பாக்கும் அவர் பொண்ணு வயசுல இருக்கிற ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு, அது உனக்கு தெரியுமா? சும்மா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. அப்பா வீட்டில் இருந்தால் போர் அடிக்குதுன்னு வாக்கிங் போகிறாரு. ஊர் 1000 பேசும், அதான் கேட்டுருப்பியா?
வாக்கிங் போறவர் தான் டிப் டாப்பா கிளம்பிட்டு போவாங்களா? அது உனக்கு தப்பா தெரியலையா? சும்மா லூஸ் மாதிரி தான் பேசாத. என் கூட வா, அவர் என்ன பண்றாரு நான் காட்டுறேன். அங்க பாரு. சரி வாப்பா, என்னன்னு கேட்கலாம். அப்பா, என்னப்பா இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களால அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட தலை காட்ட முடியல. யாருப்பா இது? இங்க நின்று பேசிட்டு இருக்க? ஏன் சொல்ற? ஒன்றும் புரியல. உனக்கு புரிஞ்சிருந்தா இப்படிலாம் பண்ணுவியா? உன் பொண்ணு வயசு இருக்கும், அந்த பொண்ணு கூட நடு ரோட்ல பேசிட்டு இருக்க. உங்களை பத்தி தான் யோசிக்கல, அட்லீஸ்ட் எங்க 2 பேரை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சிருக்கலாம்ல. வாக்கிங் போறேன்னு இப்படிதான் வந்து பேசிட்டு இருப்பியா? அவருக்கு தான் அறிவு இல்லைனா உங்களுக்கு எங்க அறிவு போச்சு? உங்க அப்பா வயசு இருக்கும் அவருக்கு, அவர்கிட்ட எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறீங்களா? எப்படி இப்படிலாம் பேச உங்களுக்கு மனசு வருது? இப்படிலாம் பேச உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கத்தை பத்தி நீ பேசுறியா? உன்னை விட பெரிய ஆள் கூட நடு ரோட்ல நின்று சிரிச்சு பேசிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்ல? சிரிச்சு பேசினா தப்பான கண்ணோட்டத்தில் தான் பாப்பீங்களா? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? 10 நாளைக்கு முன்னாடி உங்க அப்பாவை பக்கத்துல இருக்க ரோட்ல நான் பார்த்தேன். ஒரு நிமிஷமா, இந்த ஃபோனில் மெசேஜ் வர மாட்டேங்குது. கொஞ்சம் எனக்கு என்னென்னு பார்த்துட்டு சரி பண்ணி தர மாட்டீங்களா? சரிங்க பாக்குறேங்க. இப்போ இருக்காங்கன்னு பாருங்க. ஆட்ட ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிப்பா, நீங்க எந்த ஏரியா? உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நான் பக்கத்தில் தான் இருக்கேன். அப்படியா பா? அப்படியே நீங்க எங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க. உங்களை நான் அப்பான்னு கூப்பிட்டுமா? இதில் என்னமா இருக்கு, அப்படியே கூப்பிடுமா. உங்களுக்கு பசங்க யாரும் இல்லையா? இருக்காங்கம்மா. ஆனால் என்ன அவங்க சுமையாக பார்க்குறாங்க. என் பையன் நல்ல வசதியாக இருக்கான், ஆனால் எப்போவுமே பிஸியாக இருக்கான். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால யாருமே எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கம்மா. எங்கிட்ட பாசம் காட்ட யாருமே இல்லைம்மா. எல்லா வசதியும் இருந்தும் நான் ஒரு அனாதையாக இருக்கேம்மா. மனசு விட்டு பேச யாருமே இல்லைம்மா. கவலைப்படாதீங்கப்பா, எனக்கும் அப்பா இல்லை. 2 வருஷம் முன்னாடி தவறிட்டார். பேசவும் யாரும் இல்லை. நீங்க பேச வரீங்களாப்பா? கண்டிப்பாக வரேம்மா. நீ என் பொண்ணு மாதிரிம்மா. சரிங்கப்பா. நம்மளோட அப்பா அம்மா நம்ம கிட்ட எதிர்பார்க்குற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நாம் அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேச மாட்டோமான்னு தான். அதை தவிர வேற ஒண்ணுமே அவங்க எதிர்பார்க்கல. நானும் எங்க அப்பா அம்மா கூட உட்காந்து பேசுனதெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனால் எங்கள் அப்பா இப்போ இல்லை. ஆனால் இப்போ தான் புரியுது பேசியிருக்கணுமோ அப்படின்னு. முதல்ல உங்கள் அப்பா அம்மா கூட உட்காந்து டெய்லியும் கொஞ்சமாவது பேசுங்க. வயசாயிடுச்சுன்னா ஒவ்வொரு அப்பா அம்மாவும் நமக்கு குழந்தை மாதிரி. அவங்க பேசுகிறத உட்காந்து கொஞ்சமாவது கேளுங்க. உங்ககிட்ட நான் கேட்குறது ஒரே விஷயம்தான், உங்கள் அப்பா அம்மா கிட்ட எங்களுக்கெல்லாம் கொஞ்ச நேரமாவது உட்காந்து பேசுங்க ப்ளீஸ். உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்க பாரு, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, எல்லாம் சரியாயிடும். ம், சரி சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்க? பிரசாந்த் தான். சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இப்ப ஏன் ஒரு மாதிரி பேசுற? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? போய் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசு. இங்க பாரு ஷான், உன்கிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன், அவன் வெறும் என் ஃப்ரெண்டு தான். டைம் என்ன? 9 மணி. 9 மணி தான் உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற டைமா? இங்க பாரு, நாங்க சும்மா வெட்டியாலாம் பேசல. அவன் வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னான். தயவு செஞ்சு இந்த சந்தேக பார்வையோட என்கிட்ட பார்த்து பேசிட்டு இருக்காத. ஐயோ, நான் யாருப்பா உங்களை சந்தேகப்படுறதுக்கு? ஷான், அவன் சின்ன வயசுல இருந்து என்னோட ஃப்ரெண்டு, அதை முத நீ புரிஞ்சுக்கோ. ஓ, அந்த தனுஷ் படத்துல வர மாதிரி அவர் பழம், நீங்க சோபனாவா? அப்ப நான் யாரு? பிரகாஷ் ராஜா? புரியாம பேசாத ஷான். இப்ப எனக்கு நல்லா புரியுது, உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. இப்ப உனக்கு நான் அவன்கிட்ட பேசுறதுதான் பிரச்சனைனா, நான் இனிமேல் அவன்கிட்ட பேசவே போறது இல்ல, போதுமா? ஐயோ, நீ ஒன்றும் விருப்பமே இல்லாம பழக வேணாம்ப்பா. பசங்க எப்படின்னு பசங்களுக்கு தான் தெரியும். அவன் நல்லவன் மாதிரி பேசினா நல்லவன் ஆயிடுவானா? அவன் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இல்ல, எனக்கு புரியல. நீ அவன்கிட்ட ஒரு 1/2 hour பேசியிருப்பியா? அதை வச்சு எப்படி நீ அவனை ஜட்ஜ் பண்ண முடியுது? இங்க பாரு, சில பேரை பழகினா இல்ல
பார்த்தாலே தெரியும் ஃப்ராடுன்னு. அவனை பார்த்தாலே தெரியுது அவன் ஒரு ஃப்ராடுன்னு. யார் ஃப்ராடு? வார்த்தையை பார்த்து பேசு. முன்ன பின்ன தெரியாதவங்களை பத்தி உன்னால எப்படி தப்பா பேச முடியுது? அப்படியா? இப்போ என்ன பண்ற? எனக்கும் என் புருஷனுக்கு சண்டே ஆயிடுச்சு, நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம்னு கால் பண்ணி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அவன் புருஷன் மோசமானவன், அவன் இப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அவனை விட்டுட்டு வா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான். வேணா நீ ஃபோன் பண்ணி பாரு. சத்தியமா அவன் அப்படி சொல்ல மாட்டான். நீ வேணா பாரு. பண்ணு. ஹலோ ஹலோ. பிரசாந்த், எனக்கும் ஷானுக்கும் பயங்கரமா சண்டை ஆயிடுச்சு. எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. நான் அவனை டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். என்ன சொல்கிற? டிவோர்ஸ்லாம் பண்ணாத. அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் சீக்கிரம் கோவப்பட்டாலும் அவர் ரொம்ப நல்லவர். ஸோ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாத. அவர் நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் பேசுகிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? நீ போய் தூங்கு. சரிடா. போதுமா? இப்பவாது உனக்கு புரிஞ்சுதா? என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாமல் அப்படி பேசிட்டேன். அது எப்படி? இத்தனை மணிக்கு மேல பசங்க பேசினா அது தப்பு இல்ல, அதுவே பொண்ணுங்க பேசினா தப்பு இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் நடுவில் சந்தேகம் ஒன்று வந்துருச்சுன்னு வையேன், அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் தங்காது. உனக்கு தெரியாமல் சந்தேகப்பட்டேன், சாரி. அட்லீஸ்ட் இப்பவாது உனக்கு புரிஞ்சதே, அது வரைக்கும் சந்தோஷம். இனி இப்படி நடந்துக்க மாட்டேன்டா.